எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்னன்னா டிஃபன் இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே இதுதாங்க அரைச்சி அது எப்படி நான் எப்படி அரைச்சி எப்படி இது பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்கள்ல, அவங்களுக்காட்டி தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த வீடியோ, அதனால் காமிக்கிறேங்க. வாங்க அளவுலாம் எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ரேஷன், நான் எப்போவுமே ரேஷன் அரிசியில் தாங்க டிஃபன் போடுவேன். புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ரேஷன் அரிசி தான். உளுந்து மட்டும் உதயம் உளுந்து வாங்கிப்பேன். அது வந்து கொஞ்சம் உபரி ஆகும், அதனால நம்மளுக்கு இட்லியும் தோசையும் நல்லா வருங்க. அதுக்கு நான் எவ்வளோ அளவு சொல்கிறேன் பாருங்கள். இது மெயினாக வந்து தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இந்த வீடியோ போடுறேங்க. இது வந்து இந்த ஆளாக்கில் வந்து 5 ஆளாக்கு போட்டால் 1 கிலோங்க. பாருங்கள், புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் அரிசியை வந்து நல்லா பொறுக்கிட்டு நெல் இல்லாமல் அந்த கருப்பாக அரிசிலாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு புடச்சி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து 5 ஆளாக்கு போட்டுக்கலாம். சும்மா தலையெல்லாம் தட்டணுங்க. இப்படி இந்த பாருங்கள், 5 ஆளாக்கு 2 போட்டிருக்கேன்னா, பாருங்கள் 3 4 5 ஆளாக்குங்க. நம்ம ஃபுல்லாக போட்டதுனால இப்படி தெரியுது. 5 ஆளாக்கு புழுங்கல் அரிசி, இது பாருங்கள் 5 ஆளாக்கு பச்சரிசிங்க. அஞ்சு ஆளாக்கு புழுங்கல் அரிசி போட 5 ஆளாக்கு வந்து பச்சரிசி, ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக போட்டால் இட்லியும் தோசையும் நல்லா வருங்க. உங்களுக்கு நான் மாவு அரைச்சிட்டு இட்லியும் தோசையும் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். 1 போட்டிருக்கேன் பச்சரிசி, 2 3 4 5 ஆளாக்குங்க. பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் வந்து புழுங்கல் அரிசி 5 ஆளாக்கு, பச்சரிசி 5 ஆளாக்கு. 5 ஆளாக்கு, இந்த ஆளாக்கில் 5 ஆளாக்குன்னா 1 கிலோ. அப்போ நம்ம 5 ஆளாக்கு புழுங்கல் அரிசியும் 5 ஆளாக்கு பச்சரிசினா 2 கிலோ கணக்கு வருது. உளுந்து வந்து எப்போவுமே நான் வந்து இவ்வளோதான், இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த அளவு தான் போடுவேன். இது வந்து நம்மளுக்கு 1/4 கிலோ கணக்கு வரும். 1/4 கிலோ கூட ஒரு கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து இதில் முக்கால் தான் போடுவேன், உளுந்து ஃபுல்லாலாம் போட மாட்டேன். உதயம் உளுந்து போடுறதுனால உளுந்து வந்து நம்மளுக்கு அந்த உளுந்து எப்போயுமே உபரி ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் வரும் ஊற வச்சு அரைச்சா. அதனால் ஒரு பொடி, இந்த ஆளாக்கில் ஒரு பொடி குறைச்சிட்டு தான் போடுவேன் உளுந்து. பாருங்கள் உளுந்து, இது பாருங்கள். இப்போ இது ஆளை ஃபுல்லானா, இது ஃபுல்லாக இப்போ ஆளை ஃபுல்லாக இருக்கா. இதில் வந்து நம்ம ஒரு பொடி எடுத்துட்டா 3/4 ஆளாக்கு, அவ்வளோதாங்க. 3/4 ஆளாக்கு தான் போடுவேன். இப்போ இது நான் 2 கிலோ போட்டிருக்கேன்னா
இப்போ இது ஒன்று போட்டிருக்குன்னா இதே அளவுக்கு இன்னொன்று போடணும். அவ்வளோதாங்க. இது வந்து வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் பாருங்கள், வெந்தயம் தோசை இது வந்து நம்ம தோசைக்கும் இட்லிக்கும் ஒன்றா தான் போடுறோம். அதனால் அளவை கரெக்டாக போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனால் ஒரு 6 ஸ்பூன் போடுவேன், அவ்வளோதாங்க. 6 ஸ்பூனுன்னா காமிக்கிறேங்க. 2 3 4 5 6 6 ஸ்பூனுன்னா இது ஒரு 50 கிராம் இருக்குங்க. 50 கிராம் வெந்தயம். இட்லி வந்து உங்களுக்கு இட்லியும் நல்லா வரும், தோசையும் நல்லா வருங்க. இன்னும் உங்களுக்கு இட்லி நல்லா வரணும், இன்னும் நல்லா இதான் இட்லி நல்லா வரும்னு அதுக்கு காரணம் என்னென்னா, சில பேர் வந்து அவல் போட்டு அரைப்பாங்க, சில பேர் சாப்பாடு போட்டு அரைப்பாங்க. நான் வந்து ஜவ்வரிசியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ரவை மாதிரி குறன்னு உடச்சி வச்சுப்பேங்க. நம்ம இதை பாருங்கள், 2 பொடி, இதுவும் ஒரு 50 கிராம் இருக்குங்க ஜவ்வரிசி. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த கை 2 கைப்பிடி 50 கிராம் இருக்கும். அதே அளவு தான் வெந்தயமும் 2 கைப்பிடிங்க. இது 50 கிராமு, இது ஒரு 50 கிராம். ஜவ்வரிசி 50 கிராமு, வெந்தயம் ஒரு 50 கிராம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இட்லி ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க. நான் டவுட் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிறேங்க, சந்தேகமே வேணாங்க, சூப்பராக வருங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் தனியாக வாடகை வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க தான் வந்து இட்லி போடுறதுக்கெலாம் அளவு சொல்லி கொடுத்தாங்க. இது 20 வருஷம் ஆகுதுங்க. இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் சூப்பராக வருங்க. தோசையும் செம்மையாக இருக்கும். நான் இப்போ வந்து காலையில் ஊற வைக்கிறேன். இதை நம்ம நல்லா ரேஷன் அரிசி தானே, இது வந்து நல்லா 4 வாட்டி 5 வாட்டி கழுவிட்டு, இதில் வந்து கல் இருக்குங்க, கல்லை உலக்கி எடுக்கணும். இப்போ நான் ஊற வச்சுட்டு மாவு அரைக்கும் போது தான் அந்த கல்லெல்லாம் உலக்கிட்டு அரைப்பேங்க. தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். எதோடையும் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துடக்கூடாது. தனித்தனியாக தான் எல்லாத்தையும் ஊற வைக்கணும். வெந்தயமும் தனியாக தான் ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சோன்னா கலர் வந்து அந்த மஞ்சள் தண்ணி வரும் வெந்தயத்தில், அதை நான் கழுவி ஊற்றிடுவேங்க. ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த நம்ம அரிசி ஊற வைக்கிற தண்ணியை கீழே ஊற்றினா கூட உளுந்து ஊற வச்சுருக்கிற தண்ணியில் நம்ம கண்டிப்பாக மாவு அரைக்கணுங்க. அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி தாங்க நம்மளுக்கு மாவோடைய ஸ்பெஷாலிட்டியை. அதுதான் நம்மளுக்கு நல்லா வர்றது, இட்லியும் தோசையும் நல்லா வர்றதுக்கு அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி தான் காரணம். மேக்ஸிமம் வந்து அரிசி கழுவுற தண்ணி கீழே ஊற்றாதீங்க. அப்படி நிறையா இருந்துச்சுன்னா, சப்போஸ் நிறையா ஊற்றிட்டோன்னா உளுந்து ஊற வச்ச தண்ணியில் நம்ம அந்த தண்ணியிலேயே மாவு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரேஷன் அரிசி தானே, அதனால் 4 வாட்டி 5 வாட்டி கழுவிடணுங்க. கழுவிட்டு கல்லெல்லாம் உலக்கி எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி, எங்கள் கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் மில்லில் தான் கொடுத்து அரைக்கணும், மாவு மிஷினில். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுவார் எங்கள் வீட்டுக்காரு. ஒரு 2 கரைச்சிட்டு கையை வச்சு கரைச்சிட்டு, உப்புலாம் போட மாட்டாங்க, சும்மா தான் கையை வச்சு கரைச்சி அந்த நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப கட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றி கரைச்சி பக்குவமாக எடுத்து வச்சுருவாங்க. இப்போ வந்து மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வெயில் இல்லை. அதனால் ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. வெயில் நேரம்னா நம்மளுக்கு மாவு அரைச்சிட்டு 1 மணி நேரம் வெளில வச்சா போதும். இப்போ மழைனால வெயில் இல்லாதனால அரைச்சிட்டு 2 மணி நேரம் வெளில வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க.
நான் மாவுலாம் உங்களுக்கு ஊறின பிறகு நான் எப்படி அரைக்க கொடுக்குறேன்னு சொல்கிறேங்க. போலிங்க பாருங்கள், மாவு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவு போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இது வந்து மாவு நம்ம மிஷின் கிரைண்டரு ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் மிஷின் மாவு மில்லில் தான் கொடுத்து அரைக்க சொன்னேன். அவங்க வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் அரைப்பாங்க. உளுந்து, வெந்தயம், அரிசி எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துட்டா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டா அதுலேயே அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்படி தான் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம தான் கையை விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க. இப்போ இது கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிப்போம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம வீட்டில் மாவு அரைச்சோன்னா 2 கிலோவுக்கு இந்த டப்பாவில் அரைச்சி நம்ம கிரைண்டர்லேருந்து வலித்து ஊற்றி கரைச்சி வைக்கும் போது இவ்வளோ இருக்குங்க, இவ்வளோ இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம பார்த்து நம்ம அரைக்கும் போது நின்று இருந்தாலும் அது எப்படி தான் இவ்வளோ மாவு குறையுன்னே தெரியாதுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு எப்போவுமே கம்மியாக தாங்க இருக்குது. என்ன பண்ண, நம்ம கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் அவசரத்துக்கு அரைச்சிக்கிறோம். நம்ம வீட்டில் அரைக்கிறது தாங்க நம்மளுக்கு நல்லது. நல்லா கையை விட்டு என் கைக்கு மாவு புளிக்காதுங்க, அதனால் நான் 2 மணி நேரம் வெளில வச்சுக்கிறேன். ஒரு சிலர் கைக்கு வந்து புளிக்கும். 1 மணி நேரம் அது மாதிரி வச்சா போதும். நல்லா சுற்றி கட்டி இல்லாமல் சுற்றி இது பண்ணிக்கணுங்க. எவ்வளோ மாவு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களாங்க. என்ன பண்ணுறது, நான் எப்பயும் கொடுக்கவே மாட்டேன். கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது 2 வாட்டி ரெடி பண்ணிட்டேன், 3ஆவது வாட்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. புதுசாக வாங்குகிற வரைக்கும் இதுதாங்க நம்ம பொழப்பு, வேறு என்ன பண்ணுறது. மிளகாத்தூள் அரைச்சாலும் எதை அரைச்சாலும் எப்படியோ ஒரு 1/4 கிலோவாவது எடுத்துடுறாங்க. அதை எடுத்தால் தான் அவங்களுக்கு அரைச்சவங்களுக்கு திருப்தியாக இருக்குமா என்னன்னு தெரியலங்க. என்ன தான் நம்ம கண்ணை கொட்டை வச்சு பார்த்தாலும் நம்ம கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு எப்படியோ எடுத்துருவாங்க, மாவு கொஞ்சமாவது எடுத்துடுறாங்க. பாருங்கள், சுற்றி இதெல்லாம் வலிச்சு விட்டுப்போம். இது கரெக்டாக 2 கிலோ பிடிக்குங்க இந்த மாவு டப்பா. இவ்வளோ வருங்க, இவ்வளோ இருக்குங்க. நான் இப்போ நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி கரைச்சி வச்சுட்டேன்னா இவ்வளோ இருக்கும். அது மாவு கொஞ்சம் கொஞ்சம் பொங்கிருச்சுன்னா இது வந்துடும், இவ்வளோ தூரம் வரும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5 தோசை வர அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இவ்வளோ தாங்க வச்சு ஃப்ரிட்ஜில் வைப்பேன். எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. இப்போ வெயில் இல்லை, மழை வெயிலே இல்லை, கிளைமேட்டே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். இதில் நான் இட்லி ஊற்றிட்டு தோசை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து இட்லி ஊற்றுற வீடியோ வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ண முடியுமா தெரியல. அப்படி பண்ண முடிஞ்சால் இதுலேயே காமிக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றுறத காமிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 68 பேர் தான் இருக்காங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைபரு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னேன். நான் போன வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து
சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பண்ணவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.